இந்த வீடியோவில் நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத அழகு ஆபத்து நீரிலிருந்து அடர்ந்த காட்டுக்குள்ள யானை, புலி, கரடி, காட்டெருமை, செந்நாய், உலா வரும் வனவிலங்குகள் அதிகம் நடமாட்டம் இருக்கும் இடத்திற்கு மாதத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வனத்துறையால் அனுமதிக்கக்கூடிய செம்பகாதேவி அம்மன் கோவிலுக்கும் செம்பகாதேவி அருவிக்கும் பார்க்க உங்களை அழைச்சிட்டு போக போற மக்களே. குற்றாலம் சீசன் தொடங்கிட்டாலே பழைய குற்றாலம், புளிய அருவி, 5 அருவி, சிற்றருவி இது எல்லாத்துலயும் நீங்க குளிச்சிருப்பீங்க. ஆனா இந்த அருவிக்கு நீங்க போயிருக்கீங்களா? இந்த அருவிக்கு மேலதான் மிக பிரம்மாண்டமான தேன் அருவி இருக்குன்னு சொல்றாங்களே, அங்க போக மக்களுக்கு தடை. அந்த மலை உச்சிக்கு போகணும்னு ஆசை தான், பட் அந்த மலை உச்சிக்கு போறதுக்கு அலோடும் இல்லை, போகவும் முடியாது. தேன் மாதிரி இருக்கு, ஆனா இதுக்கு பேர் சிற்றருவியா? சிற்றருவியா, தேன் அருவின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இந்த குகையில தான் அகத்தியர் சித்தரும் ஔவையாரோட சிலையும் இருக்குன்னு சொல்றாங்களே, உங்களால் நம்ப முடியுதா? இந்த மாதிரி தண்ணி உண்மையாலுமே நான் எங்கேயுமே இந்த அளவுக்கு டேஸ்டா, இந்த அளவுக்கு பியூரா சுத்தமான தண்ணி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மேலே யாரும் குளிக்க அளவுடு எதுவுமே கிடையாது. நான் இவ்வளவு அழகான செம்பகாதேவி மலையேற்றத்தின் போது நான் பார்த்து வீழ்ந்த செடி, கொடி, மரங்கள், பூக்கள், அருவிகள், அதே இடத்தில் நான் வருத்தப்பட்டு பார்த்த சில விஷயங்கள். சேவ் த நேச்சர், டோன்ட் டெஸ்ட்ராய்டு. ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னா, தென்காசிலேயே அதிக மக்களுக்கு அறியப்படாத ஒரு மலையேற்றம். இது ட்ரெக் தமிழ்நாட்டில் இருக்குது. பட் ட்ரெக் தமிழ்நாட்டில் புக் பண்ணி தான் வரணும், இல்லைனா பௌர்ணமி நாட்களில் இந்த மலைக்கு அலோட் பண்ணுறாங்க. செம்பகாதேவி மலையேற்றத்துக்கு வந்திருக்கும். இன்றைக்கி செம்பகாதேவி அம்மனை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இதோட வரலாறே மேலே போக போய் பார்க்கலாம். இந்த மலையில் சிங்கத்தை தவிர மீது எல்லா அனிமலும் இருக்குதுன்றாங்க. போய் பார்க்கலாம் மக்களே, எப்படி இருக்குது, அட்வென்ச்சராக இருக்குது, த்ரில்லாக இருக்குது. போகும்போது இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்மளுக்கு குற்றாலோட மெயின் அருவிக்கு பேக் சைடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு மேலே போயிட்டுருக்கோம் மக்களே. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஒரு 100 மீட்டருக்கு மேலே வந்திருக்கும். இதோட எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா இது வந்து பொதிகை மலையில் ஒரு தொடர் தான். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்கள்ல, இதுவும் பொதிகை மலைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மலைக்கும் பொதிகை மலை கேரளா சைடுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஆதி காலத்தில் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போயிருக்காங்க. இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது மக்களே, படிக்கட்டு பாருங்கள். இங்கே வந்து சுலவாக யாரும் விட மாட்டாங்க. ஒரு டீமாக ஒரு 5 பேர் 10 பேர் இப்படி வந்தால் தான் விடுவாங்க. நம்ம டீம் மேலே இருக்காங்க பாருங்க. நம்ம டீம் ஒரு 10 பேர் மேலே இருக்காங்க. திருநெல்வேலி அல்வா இங்கே பாருங்க. நம்பாளுங்க, ஒருத்தர் சேலம், ஒருத்தர் வந்து ஒசூர், 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்டு இருக்கு காட்டுக்குள்ளே போகும்போது. இங்கிற மரங்கள்லாம் பாருங்கள். இந்த மரம் வந்து அதிகமாக மூலிகை செடி இருக்குமா இந்த காட்டில். ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை செடி தான் அதிகமாக சூழ்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, நம்ம இந்த மலையேற்றம் பண்ணும்போது இந்த ஒரு பைப் போட்டுருக்காங்களே இந்த லைனு, இது வந்து காமராஜர் பீரியட்லேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிற்றருவி தான், சிற்றருவின்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த குற்றால அருவி தான் இந்த தென்காசிக்கே ஒரு நீர் ஆதாரமாக இப்போவும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த தண்ணி. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், பார்க்கலாம் வாங்க. அது எங்கே தொடங்குது, இது எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டு போட்டிருக்காங்க மக்களே. இப்போ நம்ம மலையேற்றம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம சிற்றருவி பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு 8-9 அருவின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருவி இருக்குது. ஃபஸ்ட்டு குற்றால அருவி மெயின் அருவி, அது பக்கத்தில் சிற்றருவி. நம்ம சிற்றருவி 10 ரூபாய் கட்டணம் கொடுத்து போய் குளிக்கலாம். இங்கே பாருங்க தண்ணி, இங்கேயே எவ்வளோ தண்ணி போகுது, கீழே எவ்வளோ தண்ணி போகும், அப்படியே ஆத்தரிச்சிட்டு போகும். தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க, தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். சிற்றருவிக்கு போகிற தண்ணி. ஆமாங்க. இங்கே பாருங்க, அந்த சிற்றருவி தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு பிரிட்ஜு, இது மேலே தான் நாம் உள்ளே போகக்கூடாது, கால் வைக்கக்கூடாது அப்படின்னுட்டு. தண்ணி எப்படின்னா இருக்கு, எப்படி இருக்குது தண்ணி? தேன் மாதிரி இருக்கு, ஆனா இதுக்கு பேர் சிற்றருவியா? சிற்றருவியா, தேன் அருவின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இந்த சிற்றருவியோட தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க. செண்பகாதேவி
குற்றாலத்துக்கு தண்ணி இங்கேருந்து தான் போகுது. குற்றால அருவிக்கு மெயின் ஃபால்ஸுக்கு மேலே இருக்குது. மேலே குற்றால மெயின் ஃபால்ஸு சிற்றருவிக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி தண்ணி உண்மையாலுமே நான் எங்கேயுமே இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக, இந்த அளவுக்கு பியூராக சுத்தமான தண்ணி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. மேலே யாரும் குளிக்க அளவுடு எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த தண்ணி பியூராக இங்கேருந்து வருது. கண்டிப்பாக எல்லாமே இங்கே வாங்க, இந்த தண்ணியை குடிக்கிறதுக்காகவே கண்டிப்பாக இங்கே வரணும். சூப்பரான இடம். பாருங்க மக்களே, நம்ம போகிற இடத்துல எல்லாமே சின்ன சின்ன ஓடைகள், அருவிகள், இது எல்லாமே பார்க்குறோம். இங்கே பாருங்கள், குற்றாலோட மெயின் அருவி இங்கே தான் இருக்குது. கேட்குற சவுண்டு வா பா. இங்கே பாருங்கள், இங்கே பைப் லைன் போட்டிருக்காங்க. இவ்வளோ உயரத்தில் பைப் லைனு எப்படா அப்படின்னா காமராஜர் பீரியடில் வந்து பைப் லைன் இந்த தென்காசிக்கே போட்டிருக்காரு பாருங்க பா. இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது சப்த கன்னிமார்களை 7 பேரை நம்ம இங்கே பார்க்கலாம் மக்களே. இங்கே பாருங்க, அப்படியே ஒரு புடைப்பு சிற்பமாக, ஓ நமச்சிவா, ஒரு புடைப்பு சிற்பமாக நம்ம இந்த இடத்துல 7 சப்த கன்னிமாரை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மக்களே இங்கே 7 சப்த கன்னிமாரை நம்ம பார்த்துட்டு அப்படியே இங்கே வரங்க. இங்கே பாருங்க, நம்ம குற்றால அருவியில் ஏன்டா குளிக்கலன்னு பார்த்தா இங்கே தண்ணி 6 மணிக்கு ஓடு. இதுவே மழை டைமில் நேற்று நைட்டு பார்த்துருந்தோங்கன்னா இந்த இடத்துல இன்னும் அதிகமாக போயிருக்கும். இங்கே பாருங்க, நேற்று நைட்டு அந்த மரத்தான வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோ தண்ணி பா. திருநெல்வேலி வன தோட்டம் இங்கே பாரு பா. இங்கே தண்ணி இங்கே தான் உருவாகுது. இந்த செண்பகாதேவி அருவியா மேலே போயிட்டுருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, கேமராவில் எப்படி பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்க மக்களே, இந்த குற்றால அருவி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. நம்ம இந்த ஜாயிண்ட் எங்கேருந்து, அது செண்பகாதேவி அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க பைப்பு, இது வந்து ஆனால் இந்த பைப்பு எங்கேருந்து வருது? இது செம்பகா தென்காசி மாவட்டமா? தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்துக்கு இந்த பைப் லைனாக தான் தண்ணி போகுது பாருங்க. இந்த மலையில் பல அனிமல்லாம் இருக்குது மக்களே, நாம் தனியாக போக முடியாது. இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இது வந்து சமதளமான பகுதி தான் இருக்கும். அப்படியே ஸ்லோப்பாக நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க, சிமெண்ட்டு கல்லை வச்சு பாருங்கள். இந்த ஃபுட்பாத் வந்து ஒரே ஃபுட்பாத் தான், படிக்கட்டு இருக்கும். இது வழியாக நம்ம போனோம்னா நல்லாயிருக்கும். இந்த குற்றால அருவி செண்பகாதேவி அருவின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் தான் சிங்கத்தை தவிர மீதி எல்லா அனிமலும் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மலைக்கு சீக்கிரம் போயிட்டு கூட்டத்தோடு போயிட்டு கூட்டமாக வரணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு சுனை மாதிரி வருதா. இதே மழை சீசனில் இந்த தண்ணி இது ஃபுல்லாக போகும். அப்போ தான் இன்னும் அதிகமாக இந்த குற்றாலத்தில் தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. பாருங்க, அப்படியே படிக்கட்டு. நம்ம கூட கிரி ஜாயின் பண்ணியிருக்காரு இப்போ தான், ரொம்ப நாள் ஆச்சு. கிரி பல மாதங்கள். இது வந்து அதிகமே தெரியாது இல்லை, இந்த செண்பகாதேவி மலையேற்றம் மாட்டிக்கணும்டா. இந்த மலை அதிகமே தெரியாதுல்ல, இதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து குற்றாலத்தில் அப்படியே குளிச்சுட்டு போயிடுவாங்கன்னா அதுக்கு மேலே அந்த மலை ஏறி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த செண்பகாதேவி அருவி, செண்பகாதேவி கோவில் இருக்குது. பௌர்ணமி நாட்களில் வந்து அலோடு, அதுவும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கன்ஃபார்ம் தேவை. லோக்கலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வெளியிலேருந்து வந்தீங்கன்னா ஆதார் கார்டு கன்ஃபார்ம், அது ஒரு டீமோட வரணும், வந்தால் மட்டும் நம்ம போகலாம். நம்ம எப்படி அகத்தியர் மலைக்கு போகும்போது ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான், பச்சை பசேன்னு அப்படியே மழை பெஞ்சு ஈரங்குது பார்த்தீங்களா. அந்த ஓடையோட சவுண்டு ஒரு சைடு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வரும் மரங்களாக எவ்வளோ விதமான மரங்கள் இருக்குல்ல. இந்த மலையில் ஃபுல்லாக மூலிகை மரங்கள் தான், செடி கொடி எல்லாமே மூலிகை தான் பாருங்க. வழுக்க போகுது.
அந்த மலை உச்சிக்கு போகணும்னு ஆசை தான். பட் அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு அலோடும் இல்லை, போகவும் முடியாது. அது அகத்தியர் மலை மாதிரியே இருக்குது, ஆனால் அது வேற மலை, தென்காசி. பாருங்க, செம்மையான ஒரு மலை அங்கே இருக்குது. பாருங்க மக்களே, கண்ணில் எடுத்து வச்சு ஒத்திக்கலாம், அப்படி ஒரு ஃப்ரேமில் நம்ம நிற்கிறோம். இந்த அருவி தான் குற்றால அருவின்னு சொல்லுவாங்க. மெயின் அருவி இதுதான். இந்த தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கவோ கூடாது, குடிக்கவோ கூடாது. குடிக்கலாம், மீதி நம்ம குளிக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் தென்காசி மாவட்டத்துக்கு இந்த தண்ணி தான் குடி தண்ணியாக யூஸ் பண்ணுறாங்க, காமராஜர்புரத்துலேருந்து இப்போ வரைக்கும். அதனால் இந்த தண்ணியை வந்து நம்ம அசுத்தம் படுத்த வேணாம்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க. அதனால் நம்ம டிஸ்டன்ஸ்லேயே இருந்துட்டு இதோட அழகை நம்ம அப்படியே கவர் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை. அங்கே ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி செம்பகாதேவி அம்மனை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வெள்ளிங்கிரியில் இருக்குல்ல, இதே மாதிரி வெள்ளிங்கிரியில் இருக்கும். வாங்க மேலே ஏறி போய் பார்க்கலாம். நம்ம கூட அந்த கிரி ஏறாரு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே நம்ம பின்னாடி போகலாமா? மேலே ஏறி போகலாம். இதெல்லாம் மழை டைமில் ரொம்ப வழுக்கும். இது வெயில் பாருங்கள். நம்ம படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு எழுதியிருக்காங்க, செம்பகாதேவி. இந்த படிக்கட்டு அமைச்சு தந்தவங்க வந்து 37லேவா? ஓ, 37லே இந்த படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 21/4/37. வா பாருங்க, கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 23 வருஷம் இல்லை 63 வருஷம், இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த படிக்கட்டு அமைச்சு. இப்போ கிரி நிச்சிருக்காங்களே, இந்த படிக்கட்டு 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கே மூச்சு வாங்குது மக்களே. ஒரு 100 படிக்கட்டு இருக்குல்ல, 100 படிக்கட்டு மாதிரி கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை தமிழில் தான் எழுதியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வேறு எவ்வளோ ஸ்பீடாக கிரி ஏறாரு பாருங்க. அவ்வளோதான், வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம மலை உச்சிக்கு போயிடலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற மக்களே. இங்கே நம்மளோட நண்பர்கள் மங்கீஸ் எல்லாம் இருக்காங்க. ஏதோ சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே இருக்கிற மூலிகை பொருட்களாக சாப்பிடும். குட்டி தான் ரெண்டுமே. வணக்கம். நான் எதுவும் பண்ணலை. எல்லாருக்கும் தெரியும் குற்றாலம் தண்ணி எங்கே வருதுன்னா, செம்பகாதேவி அருவின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, செம்பகாதேவி அம்மன் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மனை பார்க்குறது தான். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி 3 கிலோமீட்டர் ஏறத்துக்கு 3 கிலோமீட்டர் இறங்கிறதுக்கு மலை உச்சிக்கு போகும்போது நான் இது வரைக்குமே அப்படி சொல்கிறல, பொதிகை மலையிலே இல்லாத ஒரு அழகை இந்த மலையில் நம்ம ரசிக்கலாம். இந்த மலை சின்னது தான், 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டரில் இவ்வளோ அழகான சொர்க்கத்தை நம்மளுக்கு கிடைக்குன்னு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு பௌர்ணமி இந்த வனத்துறை வந்து அனுமதிக்கிறாங்க. மேலே கோயிலில் பூஜையும் நடக்கும். அதுவும் காலையிலே வந்துடும். ஒரு 8 மணிக்கு நீங்கள் இடத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு 7லேருந்து 8 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களை வனத்துறை அனுமதிப்பாங்க. வரும்போது ஆதார் கார்டு, ஜெராக்ஸ், ஒரிஜினல் எல்லாமே எடுத்து வந்துடுங்க. இங்கே வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணோங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். நல்லா ஒர்த்தான ஒரு பிளேஸ், மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. வந்துட்டோம், செம்பகாதேவி அம்மனை பார்க்க வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆசை இந்த இடத்துக்கு வரணும்னு, ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துல இவ்வளோ அழகான ஒரு அம்மன் கோயில். இந்த அம்மனுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இது வந்து ரொம்ப காளி ரூபத்தில் கடுமையாக கோவத்தில் இப்படி இருக்கும்போது அகத்தியர் சித்தர் இந்த வழியாக வரும்போது அதை வந்து கோவத்தை தணித்ததாகவும் அகத்தியர் சித்தர் இப்போவும் இந்த இடத்துல காவலாக இருக்காங்க இந்த அம்மனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களை பார்க்குறீங்கள, இங்கே தான் செண்பகாதேவி அம்மன் வந்து உள்ள கருவறையில் இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு மேலே வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல புத்து நாகம்மன் அது மாதிரிலாம் இருந்திருக்கலாம். இங்கே சிவபெருமான். வாவ் ப்ரோ, சிவன் தான் இருக்கார், நாகத்திலே சிவன். இது பௌர்ணமி நாட்களில் விசேஷமாக இருக்கும் இந்த நாள். இந்த இடத்துல
நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சிவபெருமான். இதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாம். இல்லை செம்பகாதேவி அம்மனை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அது கீழே அப்படியே நம்ம இறங்குறோம். இங்கே பாருங்கள், இதுதான் செம்பகாதேவியோட வாட்டர் ஃபால்ஸ், செம்பகாதேவியோட அருவி. பாருங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காவுசாமின்ட்டு ஸ்ரீ காவுசாமி, இது மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை, முதல் முறையாக பார்க்குறேன். இது ஒரு சித்தர். காவுசாமி. அதுக்கப்புறம் ஸ்ரீ விநாயகர், முருகர், கிருஷ்ணர், இவர் 3 பேரையும் நம்ம ஒரே சன்னதியில் பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே மேட்ரு. இங்கே பாருங்க, விநாயகர் ஒரு பக்கம், கிருஷ்ணர் ஒரு பக்கம், முருகர், இவங்க எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். இங்கே முருகர் இருக்காரா, நடுவில் வந்து விநாயகர், இந்த பக்கம் கிருஷ்ணர். இதை பார்த்துட்டு அப்படியே கருப்பு சாமி இருக்காராம். கருப்பு சாமியை நம்ம பார்க்கலாம். இந்த கருப்பு சாமிக்கு சித்ரா பௌர்ணமி அப்போ வந்து கெடாய் வெட்டி மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக பண்ணுவாங்களாம். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கு மங்கீஸ். வா கருப்பசாமி. ஃபஸ்ட்டு சுயம்பா வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் சிலையை வச்சு வழிபடுறாங்க கருப்புசாமி. இந்த கருப்புசாமியை நம்ம பார்த்துட்டு அடுத்து இங்கே ஒரு கோவில் இருக்கு. உலகம்மன் அம்மனை பார்க்குறோம் பாருங்க, உலகம்மன். இங்கே இருக்கிற எல்லா சிலையும் நம்ம பார்த்துட்டோம். அங்கே இருக்கிற அகத்தியர், வாங்க அகத்தியரை ஃபைனலாக பார்க்க போகிறோம். இந்த அம்மனுக்கு காவலாக இப்போயும் இந்த வனத்தில் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்துட்டு வரலாம். அகத்தியரா? இல்லை இல்லை, அகத்தியர் இல்லை, அகத்தியர் இல்லை மக்களே. இது வேற ஏதோ ஒரு சிலை. இது என்னன்னு கேட்டு அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மக்களே நம்ம பார்த்துங்களே, இது வந்து அகத்தியர் இல்லை, சின்ன தம்பி. இங்கே பாருங்கள், இங்கே பேர் வச்சுருக்காங்க, நம்ம அதை பார்க்கல. இங்கே சின்ன தம்பி தான் இங்கே வந்து இருக்காங்க. மக்களே நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, செம்பகாதேவி அம்மன், இங்கே விநாயகர், கிருஷ்ணர், முருகர் எல்லாமே பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பாறையில் புடைப்பு சிற்பமாக இருக்கும். அதிக மக்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நந்தி, சிவலிங்கம், விநாயகர், இங்கே அம்மன். இங்கே பாருங்க, இது நம்ம மக்களே இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலாக செம்பகாதேவி அருவி போய் பார்க்க போகிறோம். இந்த செம்பகாதேவிக்கு மேலே என்ன அருவி இருக்கு கிரி? அதுக்கு மேல வந்து தேனருவி, அதுக்கு மேல வந்து தலையருவி. ஆனா இங்க மேல எதுவுமே அலோடு இல்லை, ஒரு 15 வருஷமா அலோடு இல்லை. இதுதான் ஃபைனலா செம்பகாதேவி அருவி. இது கீழே என்னென்ன அருவி நம்ம பார்க்கலாம்? இதுக்கு கீழே வந்து சிற்றருவி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம குற்றாலத்தோட மெயின் அருவியும் பழைய அருவி இருக்கு. இப்போ இந்த தண்ணி தானே குற்றால அருவிக்கு போகுது? இதே தண்ணி தான், இதே தண்ணி தான் ஊருக்கும் போறது. இது வந்து தென்காசி ஃபுல்லா குடிக்கிற தண்ணி யூஸ் பண்றாங்க. அதனால வந்து இந்த அருவியில வந்து யாரும் நம்ம வந்து குளிக்கவும் வந்து இது பண்ணி தடை பண்ணிருக்காங்க. வாங்க மக்களே உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, தண்ணி அப்படியே ஆற்படுத்தி குளிச்சுட்டு போடு பாரியெல்லாம். எல்லாரும் நம்மளால வந்துட்டு எல்லாம் நம்மளால இருக்காங்க. இங்க பாருங்க, செம்பகாதேவி வாட்டர் ஃபால். செம்பகாதேவி வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. இது ஒரு காலத்துல மஞ்சள் அருவின்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல அங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு, ஒரு புகை பாறைக்குள்ள. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். மக்களே நம்ம பாக்குறோங்கல்ல செம்பகாதேவி அருவி, அதுக்கு மேல ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த பாறைக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, அதான் நம்ம பார்க்குறோம். இங்க பாருங்க, அதே கடலாட்டம் இருக்கா.
செம்மையாக இருக்குது. இதை வந்து போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே போய் பார்க்குறோம். ஆ இது அகத்தியர் சிந்தரா? இது எதுவுமே தெரியல மக்களே. பட் இங்கே அகத்தியர் சிந்தர் ஸ்டிக் வச்சிருக்கியா? ஸ்டிக் வச்சிருந்தா அது உள்ள விட்டு வேணா பாரு. பாரு ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய். அதிக மக்களுக்கு அறியப்படாத செம்பகா தேவியோட அருவிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கும். இதுதான் மக்களே எண்டு. இதுக்கு மேலே எங்கே வருதுன்னு இது யாருக்குமே தெரியாது. இதுக்கு மேலே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த செம்பகா தேவி அருவிக்கு மேலே யாரும் போகக்கூடாது. அதுக்கு மேலே தேன் அருவி, அதுக்கு மேலே தலை அருவி இருக்குது. இது யாருக்குமே அலோடு இல்லை. நம்ம இன்றைக்கி செம்பகா தேவி அருவிக்கு வந்திருக்கோம். குற்றால அருவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் மலையேற்றம் பண்ணால் மட்டும்தான் இந்த செம்பகா தேவி அருவிக்கு நம்ம வர முடியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வரும்போது எல்லாமே இது வந்து பொதிகை மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் சார்ந்தது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம வரும்போது இயற்கை அழகை ரசிக்க 2 கண்ணு போதாது. வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கணுன்னா இது மாதிரி காடு, மலை, மேடு, கொடி, செடி எல்லாமே சுற்றி திரிந்து உங்களோட அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. இருக்கும் போதே இது மாதிரி சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்க மக்களே. மக்களே, செம்பகா தேவி அருவியை பார்த்துட்டோம். இங்கே பாரு நம்ம லக்ஷ்மணனா எப்படின்னா இருந்துச்சு? எக்ஸலண்ட், சூப்பரான இடம். கண்டிப்பா எல்லாம் வந்து பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சாட்டிஸ்ஃபை. எல்லாமே செம்பகா தேவி அருவி வந்து பார்க்கணும். ஆனால் நம்ம ட்ரெக்கிங்ல விட இதுதான் நல்லா இருக்கு. ட்ரெக்கிங் பண்ணுறது கம்மி தான், ஆனால் அழகாக இருக்குது. ப்ளசண்டா இருக்கு. ட்ரெக்கிங் வந்து மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. அதாவது இந்த காத்தை சுவாசிச்சாவே நமக்கு இருக்கிற டென்ஷனு, நோயெல்லாம் போயிடும் போல. அப்படி இருக்கு. சூப்பரான இடம். எல்லாம் வாங்க. பார்த்தீங்களா மக்களே, அவ்வளோ அழகான ஒரு இடத்துக்கு எவ்வளோ பேர் இதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செம்பகா தேவி வந்து வனத்துறையால் இருக்கிறதால வந்து அதிக மக்கள் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பௌர்ணமி நாட்களில் வந்து வனத்துறையை அனுமதிக்கிறாங்க. இங்கே வரலாம். நீங்கள் மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வந்து குற்றாலத்துக்கு மேலே உள்ள செம்பகா தேவி மலையேற்றத்துக்கு வந்திருக்கோம். இது ட்ரெக் தமிழ்நாடு மூலியமாகவும் இருக்குது. அது இல்லாமல் மாதம் பௌர்ணமிக்கும் வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் காலையில் வனத்துறையால் அனுமதிக்கிறாங்க. இந்த மேலே உள்ள அம்மன் வந்து அகஸ்தியர் பிரதிஷ்டப்பட்டு அவரே சுயம்புவாக உருவமாக அம்மன் பார்க்க மிகவும் அழகாக குழந்தை ரூபத்தில் தத்துருவமாக இருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இது தரிசித்து இந்த அம்மனை தரிசிக்கணும்னு நாங்கள் எங்கள் நாடோடிகள் ஆன்மீக யாத்திரை குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் இடத்துல ஸ்ரீ அருள்மிகு செம்பகா தேவி அம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப அதிசய மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அகத்தியர் சித்தர் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட ஒரு அம்மன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மனை தான் செம்பகா தேவின்னு சொல்கிறாங்க. செம்பகா தேவி வாட்டர் ஃபால்ஸ் தான் அதிகம் பேருக்கு தெரியும். ஆனால் செம்பகா தேவியோட அம்மன் இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா கிட்டத்தட்ட வனத்துறையில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரும். அது பௌர்ணமி நாட்களில் வரலாம், சித்ரா பௌர்ணமி வரலாம். அது இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரலான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் லோக்கலாக இருந்தால் ஓகே. இல்லை நீங்கள் வெளியிலேருந்து வர மாதிரி இருந்தால் ஆதார் கார்டு வந்து ஒரு ஜெராக்ஸ் அங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்கள் மலை ஏற வரணும். ரொம்ப ஈஸியான மலை தான். சின்ன பசங்க வந்து பெரிய ஆளுங்க எல்லாருமே ஏறலாம். ரொம்ப சேஃபாக ஒரு டீமாக வந்தீங்கன்னா இந்த மலையை வந்து ஏறி இங்கே பாருங்கள். இதுக்கு பேக் சைடு தான், இதுதான் அம்மன் கோயில். இதுக்கு பேக் சைடில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸில் ஆனால் யாரும் குளிக்கக்கூடாது. நம்ம கீழே இருக்கிற அருவியில் மட்டும் குளிச்சுட்டு மேலே ஏறி வரலாம். மக்களே, அவ்வளோதான், கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து மலையை ட்ரெக்கிங் பண்ண இப்போ வந்து இந்த செம்பகா தேவி மலையேற்றத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்ற வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க. சீரும் சிறப்பமாக செழிப்பாக இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் திகில் விட்டமாக பயந்துட்டு தான் நம்ம மலையேறி போயிட்டுருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம சொன்னாங்களே, சிங்கத்தை தவிர புலி, கரடி, யானை, சென்னாய், இப்படி வனவிலங்குகள் எல்லாமே இங்கே இருக்கிறதால கொஞ்சம் பார்த்தா ஒரு டீமாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அழகாக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. நம்ம வரும்போது இது மாதிரி குரங்குகளை எல்லாமே நம்ம பார்த்து ரசிக்கலாம். இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தென்படுச்சு. அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த செம்பகா தேவியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. செம்பகா தேவியோட வாட்டர் ஃபால்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு டைமாவது இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்கள். வேறு லெவல் இருக்கும். மக்களே, நம்ம பார்க்குறீங்களா, செம்பகா தேவி மலையேற்றம் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது
பாருங்க இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம டீம் அரவிந்தண்ணா அங்கே பாருங்க, அரவிந்தண்ணா, அதுக்கு முன்னாடி பரமலாண்ணா, நிறைய பேர் நம்மளோட டீம் எல்லாருமே இதோட பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பாதி பேக்கரை பிரித்து இது மாதிரி பிளாஸ்டிக்லாம் கலெக்ட் பண்ணி கீழே எடுத்து போய் போடுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தீவிரமாக நம்ம ஆளுங்க வேலை செய்கிறாங்க. ஓ வீட்டில் கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டார் இவர். நாட்டுக்கு மட்டும்தான் சேவை, வீட்டுக்கல்ல. இங்கே பாருங்கள் இது மாதிரி மலையேற்றம் பண்ணும்போது இது மாதிரி பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேணும் மக்களே. எல்லாருமே பிளாஸ்டிக்லாம் எடுத்து போவாங்க, யூஸ் பண்ணுவாங்க இந்த காலத்தில். அது திருப்பி ரிட்டர்ன் கீழே எடுத்து வந்து ஃபாரஸ்ட்லேயே கீழே போட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடி ஒரு செப்பல் கிடக்குது பாரு, அந்த இங்கே போகிறவங்க எல்லாம் செப்பல் வந்துருச்சுன்னா செப்பல் அப்படியே விட்டு போகிறாங்க. இது மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம டீமில் இப்படி ஒரு நன்மைகள் கண்டினியூவாக நடந்துட்டு வந்துருக்கு. பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இது மாதிரி பிளாஸ்டிக் யாருமே போட வேண்டாம். ஒரு எல்லாருமே பிளாஸ்டிக் தேடிட்டு இருக்காங்க பாருங்கள். மக்களே இயற்கையும் இறைவனும் ஒன்றுமாங்க. நாங்கள் எந்த மலை பயணத்துக்கு எங்கள் நாடோடிகள் ஆன்மீக யாத்திரை குழு சார்பாக போனாலும் எங்களால் முடிஞ்ச எங்கள் குழுவில் உள்ளவங்க எல்லாமே அங்கே உள்ள பிளாஸ்டிக்கள், நெகிழ் குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்களும் எந்த மலைக்கு போனாலும் கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு மலையை சுத்தமாக வச்சுருங்க. இயற்கை மிகப்பெரிய சொத்து, அதை காவந்து பண்ணுங்கள் வருங்கால சங்கதிகளுக்கு. நன்றி. நம்ம சிம்பிளாக வந்து உழவார பணின்னு சொல்லுவோம். இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே இங்கே வருங்க, எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சாக்கு பிரிச்சு. ஆனால் இது மாதிரி தவிர்த்தா நல்லா இருக்குல்ல இது மாதிரி காட்டில். ஆமாம், கண்டிப்பாக இது மாதிரி பிளாஸ்டிக் போடக்கூடாது. ஸ்கூல் குழந்தைங்கள்ருந்து இது சொல்லிக் கொடுக்கணுங்க. ஜப்பான் வந்து சுத்தமாக இருக்குது, ஜப்பனீஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே. இந்தியாவில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி காட்டில் தானே அதிகமாக போடுறாங்க, இது மாதிரி மலையேறும் போது யூஸ் பண்ணிட்டு. அதெல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்குல்ல. தவிர்த்தா நல்லா இருக்கும். இயற்கையை நம்ம பாதுகாக்க மக்களுக்கு சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் சுய ஒழுக்கத்தோடு வாழணும். அது ரொம்ப முக்கியம். அது அவங்கவுங்க மனசு வச்சா மட்டும்தான் அது நடக்கும். நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டை காப்பாற்றி கொடுத்துட்டு போனாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அசுத்தப்படுத்திட்டோம்னா நாளைக்கு நான் வர நம்ம சந்ததிகள் வந்து அதை காட்டில் வனவிலங்கு இருக்கும். அதை வந்து பிளாஸ்டிக் உணவுன்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு ஒட்டி இருக்கும். அதை வந்து உணவுன்னு நினச்சி அதை சாப்பிட்டு கடிச்சு அதுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் அது இறந்துடும். நிறையா அந்த மாதிரி ஆயிருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி தான் இது மாதிரி வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் நம்ம பாட்டில்லாம் பார்த்தோம். சரக்கு அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் போட்டு போயிடுறது நாமளே பார்த்துருக்கோம். இதெல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்கும் மக்களே. காடை வந்து நாம தான் பாதுகாக்கணும். அது நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி பொருட்கள்லாம் போட்டு அசுத்தம் படுத்திட்டு அடுத்து வந்து இதுக்குன்னே ஆளுங்க வந்து இதை வந்து எடுத்தால் அது நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இது மாதிரி பிளாஸ்டிக்கை தவிர்த்தா இந்த இயற்கை அழகு ரொம்ப அழகாகவே இருக்கும். மக்களே இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்க சரக்கு அடிக்கிறதுக்கு எடுத்துன்னு வராங்க. எதுக்கும் எடுத்துன்னு வந்திருக்காங்க, பாட்டில் உடச்சி போட்டாங்க. இங்கே எவ்வளோ விலங்குகள், சிங்கம் இல்லாத மீது எல்லா விலங்குகளும் இதில் நடமாட்டம் இருக்குந்தாங்க. யானைக்காலில் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்களே பாருங்கள். இது மாதிரி தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கையில் வச்சுக்கிறது என்னென்னா அது தாவரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ரணகள்ளின்னு சொல்லுவாங்க. இது வந்து மருத்துவத்துக்கு உதவுது. எதுக்கு மெயினாக உதவுது அப்படின்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது தொடர்ந்து ஒரு 8 நாள் 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்க, வெறும் வயிற்றில் சாப்பிட்டா கல் கரைஞ்சி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ளார மட்டுமே கிடைக்கக்கூடிய மூலிகை. இதை எடுத்து பராமரித்து நம்ம வீட்டில் வளர்த்தா வளரும். அதுக்கு சரியான சீதோஷண சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் வளரும். இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது. அது மாதிரி தான் மக்களே இந்த பொதிகை மலைன்னு சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த செம்பகாதேவி நம்ம போகும்போது இது மாதிரி இயற்கை அழகு, மருத்துவ குணங்கள் ஃபுல்லாக எல்லாமே மருத்துவ குணங்கள் சரி தான். இங்கே பாருங்க அண்ணா கொடுக்குறாரு பாரு. இது அப்படியே சாப்பிடலாம், பச்சை சாப்பிட்டு பாருங்க. ஒன்றும் ஆகாதில்ல. இது மாதிரி வந்து இயற்கை அழகை நாம் வந்து பாதுகாக்கணும். இப்போயும் இந்த காட்டில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது.